ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது பீக்கங்காயில் ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். தோசை, சப்பாத்தி, சூடான சாதத்துக்கு கூட சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுறலாம். கடுகு வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 4-5 பிஞ்சு கத்திரிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் 4 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி பாதி வெந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காயை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததும் நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் பருப்பு கடையிற மத்து இருந்தால் கூட அதை வச்சு கூட மசிச்சுக்கலாம். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்து நீங்கள் பீக்கங்காய் எப்போ வாங்கினாலும் இந்த மாதிரி தான் செய்வீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நல்லா மசிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பீக்கங்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.